சச் அன் இமென்ஸ் பவர்ஃபுல் ஹோம்லி யோகி அப்படின்னு இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. இது ரஜினிகாந்த் ஐயா வந்து இத்தனை பேர்லேருந்து வந்த ஒரு க்ரியேஷன். இஸ் நாட் ஜஸ்ட் அதாவது வந்து ஒரு எங்கேருந்தோ வந்து சும்மா வரலங்க, எல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்படி அவர் வந்து இதுக்கு வந்து இத்தனை பேருக்கு இது சொல்லி அண்ட் இதை பல பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு எவ்வளோ ஏங்குறாரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபேன்ஸ்னால் அவர் பின்னாடி சூப்பர் ஸ்டார் தலைவா அப்படின்னு கத்துறது இல்லை, அதெல்லாம் செய்யுங்க. அதுவும் அவருக்கு ஒரு பவர் தான், அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். நான் வந்து இந்த இனிமேலாம் வந்து இந்த காதில் ஹேட்டரு தலைவர் இப்படி திட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. தலைவர் திட்டோம், அது ஒரு வாழ்த்து தான். ஆக்சுவலாக தலைவர் படித்து நினச்சதுனால தானே திட்டினார். கரெக்டாக தலைவர் எதுவும் நினச்சதுனால தானே திட்டினார். நிறைய பேர் சொல்லுவாங்க கொலைக்கிற நாய் அப்படின்னு. நான் ஆனால் அவங்கள கொலைக்கிற நாயின்னு சொல்லலை. அவனுக்குள்ளேயும் தெய்வம் தான் இருக்குது, அவனும் ஒரு மனிதன் தான். எனக்கு தெரியல, அதை அவரை பற்றி சொன்னால் ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். இப்போ புரியாது, இன்னும் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் ஆடுகள் போக போக அவர் யார் என்ன கனெக்ஷன் எல்லாம் புரியும். அப்படிப்பட்ட மகான் ரஜினிகாந்த் அவர்களுடைய 75th பர்த்டேன்னா அது அப்படி 75 அப்படின்னு சொல்லும்போது பேச்சு வரல. ஏன்னா அவர் எவ்வளோ அன்போட எத்தனை மக்கள், எத்தனை கோடி எவ்வளோ கண்ட்ரீஸில் அவர் இன்றைக்கி வந்து வணங்குறாங்க. எத்தனை பேர் அவர் ஒரு குருவாக பார்க்குறாங்க. ஆக்ட்ரஸ், சக நடிகர்கள்லேருந்து தமன்னா பெரிய பிரபல நடிகை, அவங்க இது சாதாரணது இல்லைங்க. நம்ம அவ்வளோ ஈஸியாக தூக்கி போட முடியும். இப்பேற்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னும் 100 ஆண்டுகள் இல்லைங்க, எவ்வளோ அவர் வாழணும். அதுவும் ஹெல்த்தியாக வாழ்ந்து அந்த நரம்பு நாடிகள்லாம் சுத்தம் படுத்தி அவருடைய மூலிகைகள் என்னெல்லாம் போய் அவர் இமயமலையில் எடுக்கிறாரோ அதெல்லாம் அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோவை அவருக்கு போய் சேருதுனால இதை அவர் பார்க்குறாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். பட் பார்க்குற அளவுக்கு டைம் அதுக்கு ஆண்டவன் தான் அவருக்கு கொடுக்கணும். ஸோ ஏன்னா வந்து ரஜினிகாந்த், பாபாஜி அப்படி இப்படின்னே ஏதோ ஒரு மேஜிக்கு போயிடுறீங்க. எல்லாம் குருஸுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்கெல்லாம் தே ஆல் கேம் ஹியர் டு ஷோ யூ த பாத் ஆஃப் காட். அவ்வளோதான். அந்த பாத்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அது ஆத்மாவில் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.